ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஷிகிமோரி இஸ் நாட் ஜஸ்ட் அ கியூட்டி சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸ்கூல் டைம்ல நடக்கிற ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலை கண்டிப்பா நம்மளால மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலை பேஸ் பண்ண ஒரு எபிசோட் தான் இதுவோ. சரி வாங்க நம்ம பலபலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஷிகிமோரி இஸ் நாட் ஜஸ்ட் அ கியூட்டி சீசன் 1 எபிசோட் 10. ரிலேக்கு மட்டும் ஏன் இன்னும் யாருமே பேர் கொடுக்கல, ஸோ இப்போ ரேண்டமா செலக்ட் பண்ணலாம், ஒவ்வொருத்தவங்களும் வந்து சீட் எடுங்க அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயம்னா கண்டிப்பா ஈஸுமி தான் இருப்பா. சாரிப்பா ஈஸுமின்னு மத்தவங்க சொல்லப்போ டேய் நான் இன்னும் சீட்டே எடுக்கலையடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ சீட் எடுத்தா நம்ம ஹீரோ அதுல கலந்துக்கிடணும் அப்படின்னு போட்டிருக்கு. இதை எதிர்பார்த்ததுதான் மத்தவங்க சொல்லவும் இப்படிதான் நடக்கும்னு எனக்கும் தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் கலந்துக்கிடணும்னு இதுல வரக்கூடாதுன்னு ஹாச்சிமிட்சு நினைக்கிறா. பட் அவளுக்கும் கலந்துக்கிடணும்னு வந்துடுச்சு. இப்போ இன்னொரு பொண்ணு எடுக்கிறா, அவளுக்கும் கலந்துக்கிடணும்னு வந்திருக்கு. நம்ம வேணா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஷிகிமோரி வந்துட்டு கலந்துக்கிடணும் அப்படிங்கறத அவ வாங்கிடுறா. ஈஸியா அம்மாவோடவும் அதிக கேரிங்கா பாத்துக்கிடுதா அப்படின்னு மொத்த கிளாஸ் ஷிகிமோரியை பாக்குது. நான் கலந்துக்கிட வாலண்டியர் பண்றேன் அப்படின்னு இனுசுகா சொல்றான். அப்ப நானும் கலந்துக்கிட்டு எனக்கு சொல்லவும் நீங்க எல்லாருமே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் போலியா அப்படின்னு டீச்சர் கேக்குறாங்க. நம்ம எல்லாருமே ஒரே குரூப்ல இருக்கோம், இதெல்லாம் விதிதான் போல அப்படின்னு ஷிகிமோரி சொல்லவும் எனக்காக வாலண்டியர் பண்ணதுக்கு தேங்க்ஸ் இனுசுகா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நெக்ஸ்ட் டைம் நீ ஈஸுமிக்காக ஏதாச்சும் பண்ணா அதை அவனுக்கு தெரியற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லவும் நான் ஒன்னும் தெரியறதுக்காக பண்ணல அப்படின்னு ஷிகிமோரி சொல்றா. நான் ரொம்பவும் ஸ்லோவா தான் ஓடுவேன், கண்டிப்பா நம்ம தோத்துருவோம் அப்படின்னு ஹாச்சிமிட்சு சொல்லவும் நானும் கண்டிப்பா தடிக்கி விழுந்துருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அட்லீஸ்ட் ஈஸுமே உன்னை விட வச்சு ஃபாஸ்டா ஓடுவான் அப்படின்னு சொல்லி இனுசுகா சொல்லவும் என்னப்பா இப்படி துரோகப்படிட்டு அப்படின்னு ஹாச்சிமிட்சு கேட்கவோ கவலைப்படாத நான் தோத்துருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கொஞ்சமாச்சு ஜெயிக்கிறத பத்தி பேசுங்கடா அப்படின்னு சொல்லி இனுசுகா சொல்றான். கவலைப்படாத நான் இதுல அப்படின்னு ஷிகிமோரி சொல்ல வரதுக்குள்ள நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இனுசுகா சொல்லவும் ஏன் லைனை நீ சொல்லிட்ட அப்படின்னு ஷிகிமோரி டென்ஷன் ஆகுறா. இந்த டைம் கண்டிப்பா எல்லாமே ஸ்பெஷலா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சோ இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு பிராக்டிஸ் மேட்ச் நடத்துறாங்க. நம்ம தான் ஜெயிக்க போறோம் நெக்க சொல்லவும் நான் கண்டிப்பா ரொம்ப ஸ்லோவா ஓடுவேன், தோத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஹாச்சிமிட்சு சொல்றா. நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவளை சேர பண்றாங்க. ஃபர்ஸ்ட் யார் ஓட ஆரம்பிக்கணும் அப்படியே ஒவ்வொருத்தங்களா ஆர்டர் பண்ணி வைக்கிறாங்க. நெக்கசாக்கி ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டா ஓடுறா. ஹாச்சிமிட்சு ரொம்பவும் ஸ்லோவா ஓடுறா. அவளுக்கு இலக்க வேற செய்து வழக்கம் போல நம்ம ஹீரோ கால் தருக்கி கீழே விழுறான். பட் கீழே விழுந்தாலுமே நம்ம ஹீரோ எந்திரிச்சு ஓட ட்ரை பண்றான் அப்படிங்கறத ஹாச்சிமிட்சு பாக்குறா. பெஸ்டா பண்ற 3 பேர், ஒஸ்டா பண்ற 2 பேர், எப்படியும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹாச்சிமிட்சுவும் மட்டும் ரொம்பவே ஒஸ்டா தான் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க நாங்க பாத்துக்கிட்டோம், உங்களால முடியும், எங்களுக்கு மத்த மேட்ச் இருக்கு, நாங்க அதுக்கு போய் பிராக்டிஸ் பண்றோம் அப்படின்னு மத்த 3 பேர் கிளம்புறாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். ஹாச்சிமிட்சுவும் ஓகே சொல்றா. ஷப்பா இதுக்கு மேல முடியல, பட் முன்ன இருந்ததுக்கு நம்ம இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹாச்சிமிட்சுவும் நம்ம ஹீரோவும் மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. எனக்காக என் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும் ஆக்சுவலி நான் இதை உனக்காக பண்ணலன்னு சொல்லவும் அப்ப வேற எதுக்காக பண்ண நம்ம ஹீரோ கேட்கறான். என்னோட கான்ஃபிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் பண்ண அப்படின்னு வா சொல்றா. கவலைப்படாத நம்ம இதுல கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை சேர பண்றான். இப்ப ரொம்பவும் டைம் ஆயிடுச்சுங்கிறதுனால அவங்க 2 பேருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் டே வருது. பாய்ஸ்க்கான மார்க் கேல்வரி பேட்டில் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. ரிலேல எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஹாச்சிமிட்சுவை பாக்குறான். அவ கான்ஃபிடென்ட்டே இல்லாம நின்னுட்டு இருக்கா. தோத்தால ஜெயிச்சாலும் எதுவும் ஆக போறது இல்ல, இதை ஃபன்னா என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லி மத்தவங்க சேர பண்றாங்க. ஈஸுமியா அந்த ஆளை தூக்கி இருக்க போறான் அப்படின்னு சொல்லி அவங்க பாத்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல ஈஸுமி நான் நினைச்சதை விட ஸ்ட்ராங்கா இருக்கானே அப்படின்னு நெக்கோ பாக்குறா. வா என் பாய் ஃப்ரெண்ட் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானா அப்படின்னு நெக்கோ சொல்லவோ ஹே எனக்கு ஒன்று வாய்ஸ் ஓவர் கொடுக்காத அப்படின்னு சொல்லி ஷிகிமோரி திட்டுறா. எதிர்பார்த்த மாதிரியே நம்ம ஹீரோட டீம் தோத்துட்டு தான் நிக்கிறாங்க. ஏதோ நம்மளோட பெஸ்ட் ட்ரை பண்ணும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கேர்ள்ஸ்க்கான த்ரோயிங் மேட்ச் வருது. ஹாச்சிமிட்சு நீ அதுல இருக்கல நம்ம ஹீரோ கேட்குமோ ஆமா அப்படின்னு சொல்லி அவ பயந்துருக்கா. எல்லாரும் அவளை சேர பண்ணி அனுப்புறாங்க. இந்த மாதிரி எல்லாரும் சேர பண்ணும்போது உடனே காத்தடிக்கும், முடி பறக்கும். பறக்கலேன்னு இவளாவே முடிய ஆட்டி விட்டுக்கிடுதா. இவா இருக்கிற எனர்ஜிக்கு இவளாலெல்லாம் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. எந்த பொண்ணு எறியறதுமே நெட்டுக்குள்ள போகல. ஆனா ஹாச்சிமிட்சு எறியறத அசால்ட்டா நெட்டுக்குள்ள போய் விழுது. ரொம்பவே ஸ்லோவா பொறுமையா எடுத்து பால் ஆனா கரெக்டா போட்டுருதா. இன்னொரு கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கு, இவங்களோட கிளாஸ் செகண்ட் பிளேஸ் தான் வந்திருக்காங்க. இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இனுசுகா சிரிச்சிட்டு இருக்கான். நீ உண்மையிலேயே ரொம்பவும் சூப்பரா பண்ண அப்படின்னு சொல்லி ஷிகிமோரி வந்து பாராட்டவும் ஹாச்சிமிட்சுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஹாச்சிமிட்சு எப்பவுமே கீழே விழுவா. அவளோட ஸ்டாமினா ரொம்பவுமே கம்மி தான். பட் ஆனா இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கும்போது அவளுக்கும் அவளோட பெஸ்ட்டா ட்ரை பண்ணணும்னு தோணுது. இப்போ ரிலே ஸ்டார்ட் ஆக போது. ஈஸுமி ஷோலே சவுந்தர கூடாது நம்ம ப்ரே பண்ணுவோமா அப்படின்னு நெக்கோ கேட்கவும் ஷோலே சவுண்ட்லனா ஷூ தட்டி கூட அவன் கீழே விழுவான் அப்படின்னு சொல்லி இனுசுகா சொல்றான். கைஸ் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு ஹாச்சிமிட்சு சொல்லுவான். அவளா எப்படி சொல்றா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. எஸ் கண்டிப்பா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருமே அவங்க டீம்ல சேர பாக்குறாங்க. இப்போ ட்ராக்ல வந்து எல்லாரையும் நிக்க சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. எனக்கு ரொம்பவுமே பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹாச்சிமிட்சு சொல்லவும் என் கையப்படி அப்படின்னு சொல்லி ஷிகிமோரி சொல்றா. என்னப்பா உன் கை இவ்வளவு கோல்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹாச்சிமிட்சு கேட்கவும் ஏன்னா எனக்கும் பதட்டமா தான் இருக்கு அப்படின்னு ஷிகிமோரி சொல்லவும் ஓ நீ அதை வெளியே காட்டிக்கிடலையா, ஆனா தோக்குறது உனக்கு பிடிக்காது இல்ல அப்படின்னு கேட்கவும் கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு ஷிகிமோரி சொல்றா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டா ட்ரை பண்ணிருக்காங்க. சோ நானும் என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணணும். இதுல நாங்க எல்லாருமே எப்படியாச்சும் கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நெகசாக்கி இப்ப செம ஃபாஸ்டா ஓடுறா. ஹாச்சிமிட்சு கிட்ட கொஞ்சம் கான்பிடென்ட்டே இல்ல, அவ சோகமா நின்னுட்டு இருக்கா. அப்ப ஷிகிமோரி வந்துட்டு உன்னால முடியும் அப்படிங்கிற மாதிரி சேர பண்றா. இப்போ ஹாச்சிமிட்சு அதை வாங்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறா.
என்னோட லைஃப்ல நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இது நாள் வரைக்கும் ஓடினதே இல்லை. என்னோட கால்கள் ஓடுற ஸ்பீடுக்கு என்னோட பிரெயின் வேலை செய்ய மாட்டேங்குது. அதுக்குள்ள இன்னொருத்தி முந்திட்டாளா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கால் தடுக்கி கீழே விழுந்துருதா. அச்சச்சோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அவ்வளவுதான் போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே தோத்து போயிருவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆமா, என் கையில என்னது இருக்கு, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு யோசிச்சிருக்கா. உன்னால முடியும், கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுவோம். கீழே விழுந்தப்ப நம்ம ஹீரோ ஓடி இருப்பான். ஸோ அதே மாதிரி நானும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவன் முட்டில காயம் ஏற்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் அதை கொண்டு போய் நம்ம ஹீரோ கிட்ட அவ கொடுக்குறா. எடுத்த ட்ரைனிங் எதுவும் கண்டிப்பா வீணா போக கூடாது, எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸுக்காக அப்படின்னு அவன் நினைக்கிறா. இப்ப நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான். ஹச்சிமிட்சு கீழே விழுந்ததுனால இவங்க கிளாஸ் லாஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. கண்டிப்பா நம்ம தோக்க தான் போறோம், ஏதாச்சும் அதிசயம் நடந்தா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட கிளாஸ் எல்லாம் நினைக்கிறாங்க. என்ன கடைசியா பாத்துக்கோப்பா அப்படின்னு ஹச்சிமிட்சு காமெடி பண்ணிட்டு இருக்கா. நீ சூப்பரா பண்ண அப்படின்னு சொல்லி இனுசுகா பாராட்டுறான். ஷிக்கிமோரி இங்க ரெடியா நின்னுட்டு இருக்கா. என்னால ஃபர்ஸ்ட் வர முடியாதுதான், ஆனா லாஸ்ட் அப்புறம் இவனை என்னால முந்த முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கான். பட் கால் தவறி ஷோ மட்டும் போயிருது. என்னோட ஃப்ரெண்ட்ஸை நான் டிசப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னொரு ஷோவையோ கழட்டி போட்டு நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ அப்படி கீழே விழாம ஓடுவான் யாருமே எதிர்பார்க்கல. நம்ம ஹீரோ விட்டு கொடுக்காம போராடுறத பார்த்துட்டு எல்லாருமே சீரப் ஆகுறாங்க. நான் கீழே விழுந்ததுனால தான் நம்ம லாஸ்ட் வந்துட்டோம்ல அப்படின்னு ஹாச்சிமிட்சு வருத்தப்படவும், நீ போய் அங்க ரெஸ்ட் எடு, மத்ததை எங்க கிட்ட விட்டு நாங்க பாத்துக்கிடுதோம் அப்படின்னு நம்ம சொல்றான். நம்ம ஹீரோ என்னதான் ஃபாஸ்டா ஓடினாலுமே கூட கடைசி போறவன நம்ம ஹீரோவால பிடிக்க முடியல. பட் நம்ம ஹீரோ ஷிக்கிமோரியை பார்க்கவுமே நம்ம ஹீரோக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. ஷிக்கிமோரி எப்பவுமே இம்பாசிபிளா பாசிபிளா மாத்தி காட்டுவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்ப ஷிக்கிமோரி டர்ன் வந்த உடனே அவ செம ஃபாஸ்டா ஓட ஆரம்பிக்கிறா. யாருப்பா அந்த பொண்ணு லைட்னிங் ஸ்பீட்ல போறாளே அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவளை சீரப் பண்ணிட்டு இருக்காங்க. அவ செகண்ட் பிளேஸ் வந்திருந்தாலுமே என்னதான் ட்ரை பண்ணாலும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எல்லாம் பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவோம். அவ டென்ஷனா இன்னும் செம ஃபாஸ்டா ஓடுறா. என்ன ஸ்பீடா ஓடுறா, ஒருவேளை இவ என்ன சேஸ் பண்ணா இவ கிட்ட இருந்து என்னால தப்பிக்க முடியுமா? கஷ்டப்பட்டு அவ செகண்ட் பிளேஸ் வந்திருக்கா, நான் மட்டும் தோத்து போனா அவ பார்வையிலே தெரியுது அவ என்ன கொன்றுவா. என் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே கஷ்டப்பட்டு போராடி இருக்காங்க, நான் இதை எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு இப்போ ஷிக்கிமோரி வந்து இனுசாகா கிட்ட கொடுக்குவோம். அவன் செம ஃபாஸ்டா ஓட ஆரம்பிக்கிறான். ஷிக்கிமோரி செகண்ட் பிளேஸ்ல இருந்ததுனால இனுசாகாவும் இப்போ செகண்ட் பிளேஸ்ல தான் இருக்கான். என் ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இனுசாகா இன்னும் செம ஃபாஸ்டா ஓடுறான். ஒரு வழியா அந்த போட்டியிலேயே ஜெயிக்கிறாங்க. இனுசாகா நீ வேற லெவல்ல ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கட்டி பிடிக்கிறாங்க. ஷிக்கிமோரி நீ வேற லெவல்ல ஓடின, உண்மையிலேயே ஆசம்பா அப்படின்னு நம்ம ஹீரோ கட்டி பிடிக்கவும் எல்லாரும் முன்னாடியே கட்டி பிடிக்கிறானே நம்ம வைக்கப்படுறா. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தது நீங்க தானே, இதை பிடிச்சிட்டு நெல்லுங்க அப்படின்னு சொல்லி பிடி சார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கான ஃபிளாக் ஹாச்சிமிட்சு கிட்ட கொடுக்குறாரு. கைஸ் இது உண்மையிலேயே ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னு ஹாச்சிமிட்சு சொல்றா. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கினது இப்போ இவங்க எல்லாருமே போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த மாதிரி அனிமேவெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் ஸ்போர்ட்ஸ் டேல வந்துட்டு வேற லெவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ட்ரை பண்ணாலுமே ரியாலிட்டியில இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலா இருந்தாலும் சரி, இல்ல நார்மலா நம்ம விளையாண்டாலும் சரி, நமக்கு பிடிச்ச நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடுறதே உண்மையிலே ரொம்ப ஜாலியா தான் இருக்கும். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்குவாட்ல மொத்தமா 5 பேர் இருக்காங்க. அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்குவாட்லயும் நாங்க 5 பேர் இருக்கோம். ஆனா நாங்க 5 பேருமே பசங்க தான். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கறத முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.